வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் இஸ் பனிஷபிள் அண்டர் லா. பெண்களுக்கு எதிரான வன்முறை சட்டப்படி தண்டனைக்கு உட்பட்டது. ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மூஞ்சியை சதைச்சு வச்சுருக்கான் சார். எனக்கு என்னமோ பர்சனல் வெஞ்சன்ஸாக இருக்கலாம்னு தோணுது. அண்ணா நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேண்ணா. நான் பற்றி தெரியாதண்ணா. ப்ளீஸ்ண்ணா 2 நாள் மட்டும்ண்ணா. கண்டிப்பாக கொடுத்துருவோண்ணா. 2 நாள் மட்டும்ண்ணா. அண்ணா ஹலோ. சொல்லுமா, என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கிற? கிளாஸ் இல்லையா? சார் நான் உங்கள் பொண்ணு இல்லை. ஆனால் இப்போ என்கிட்ட சேஃபாக தான் இருக்கா. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? குறுக்கு பேசாதீங்க. உங்கள் பொண்ணு ஃபோட்டோவோட எனக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். தம்பி என் பொண்ணை எதுவும் பண்ணி யாரா நீ என்ன எதுக்கு கட்டி போட்டுருக்க? எனக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் தான் உங்களை பார்த்தேன். டக்குன்னு மடியில் தோணுச்சு. உங்களுக்கு கடத்திட்டேன். உங்கள் அப்பாட்ட பேசிட்டேன். கேஸ் வந்து நீங்கள் போகலாம். முதல்ல தண்ணி குடிங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்க. நான் அப்படியே போயிடுறேன். அதான் சொல்கிறேங்க. உங்கள் அப்பா வந்து உங்களை விட்டுறாங்க. நீங்கள் கத்துறதை பார்த்தா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா 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 உங்கள் அப்பா வந்துட்டுருக்காருங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போகலாம். சார் கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு நீங்கள் மட்டும் கேஷ் எடுத்துருவாங்க. சார் பணத்தை காருக்கு பின்னாடி வச்சுட்டு உங்கள் பொண்ணு கடத்தன சாக்கில் இருக்கா. பேசி கூட்டிகிட்டு போங்க. மகா என்னாச்சுமா உனக்கு? மகா அப்பா கூப்பிட்றேன்ல, வீட்டுக்கு போலாம். வா வா எந்திரி. என்னாச்சுமா? ஏன் இப்படி பண்ற?
என்னம்மா பண்ற? பாப்பா, நீ இன்னும் குளிக்கலையா? வா வா, எந்திரி, அப்பா குளிப்பாட்டி விடுறேன். அப்பா அப்பா வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருப்பா. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அம்மா உன்னை ஏன் கட்டிக்கிட்டாங்கன்னே தெரியல. போயும் உன்கிட்ட என்னை விட்டுட்டு அவளும் போய் சேர்ந்துட்டா. இதே உன் சொந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி நடந்திருப்பியா? வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன்ல, விடுறா. ஏங்கங்க என்னங்க பண்றீங்க? விடுங்க, ஏதாவது ஆயிர போகுது. ஏங்க வேணாங்க வேணாங்க. இருமா இரு. நான் உனக்கு பண்ணது தப்பு தான் அம்மா. ஆனால் என்ன இருந்தாலும் நான் உன் அப்பா. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. நீ அப்பா வாடா. விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விதியோட மதியில் தான் நம்ம வெல்லணும்னு தோணுது. இவன் சாவு என் கையில் தான் எழுதியிருந்த மாதிரி. ஆனால் ஒருத்தர் கொலை பண்ணுறது தப்பு தானே? அப்போ என்னோட விதி காலம் ஃபுல்லாக ஜெயிலே இருக்கணுமா? இல்லை. ஏங்க சாரிங்க, உங்களை தெரியாமல் கடத்திட்டேன். என்னை விட்டுருங்க, நான் எப்படியே போயிடுறேன். பயப்படாதீங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ நடந்துச்சு. தண்ணி குடிங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காசு உங்களை அதிலேருந்து வெளியே கொண்டு வரும்னா எடுத்துகிட்டு போங்க. திருப்பி இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இதை மட்டும் கொண்டு போய் எங்கேயாச்சும் போட்டுருங்க. எஸ்ஓசிக்கு போயிட்டீங்களா? சார், பொண்ணை ரெக்கவர் பண்ணிட்டோம். எனி ஃபைண்டிங்ஸ்? ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மூஞ்சியை சதைச்சி வச்சுருக்கான் சார். எனக்கு என்னமோ பர்சனல் வெஞ்சன்ஸாக இருக்கலாம்னு தோணுது. அதான் இப்படி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு மர்டர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஏதாச்சும் சொல்லுச்சா? அந்த பொண்ணு ஷாக்கில் இருக்கா சார். கில்லர் ஃபேஸை கவர் பண்ணியிருந்தானாமா. ஸோ ஃபேஸ் பார்க்கல, ஆனால் ஒரு ஒயிட் காரில் வந்தான்னு சொல்கிறாங்க. ஓகே, அது பார்த்துக்கலாம். ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டீங்களா? எஸ் சார், வந்துட்டுருக்காங்க. பொண்ணை நான் விமன் போலீஸ் கூட ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிட்றேன். அந்த ரைட்டரை கூப்பிடுங்க.